Hi babes, welcome back to my channel Ramala Shifam. Secret Lover episode 5. ஃபர்ஸ்ட் சீன்ல அவங்களோட சைல்ட்ஹுட் சீன் வருது. அதெல்லாம் அட்டோ, ஜுங்ஷி அப்புறம் ஷாயங் 3 பேருமே ஒரு டாய் ஓபன் பண்றாங்க. அதுக்குள்ள டைனோசர் டாய்ஸ் இருக்கு. அதில் அட்டோக்கு ஒரு டைனோசர் கிடைச்சிருக்கு, ஜுங்ஷிக்கு ஒரு டைனோசர் கிடைச்சிருக்கு, அதே மாதிரி ஷாயங்க்கு டைனோசர் கிடைச்சிருக்குது. ஆனா ஷாயங்க்கு டைனோசர் மேலாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை போல. இந்த பசங்களுக்கெல்லாம் ஏன் தான் டைனோசர் பிடிச்சிருக்கும் அப்படின்னு ஷாயங் சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்ப ஜுங்ஷியோட அம்மா அங்க வராங்க. ஜுங்ஷி நான் போயிட்டு வரேன் அப்படின்னுட்டு அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக்குள்ள வச்சுட்டு போயிடுறான். அவன் அட்டோவை பார்த்து பாய் சொல்றான். ஷாயங்கும் பாய் சொல்ல ஷாயங் அங்க இருந்து போயிடுறான். ஆனா ஜுங்ஷி அவனோட டைனோசரை மட்டும் அங்கேயே மறந்து வச்சுட்டு போயிடுறான். அட்டோ அதை எடுத்து பார்த்துக்கிட்ட இருக்க ஜுங்ஷி திடீர்னு அட்டோவை கூப்பிடுறான். அட்டோ கையில வச்சிருந்த டைனோசரை அவனோட பாக்கெட்குள்ள வச்சுக்கிறான். இதே டைனோசர் தான் இப்ப அட்டோ அவனோட ரூம்ல வச்சிருப்பான்ல. எதுக்கு ஜுங்ஷி அட்டோவை கூப்பிட்டான்னா, நீ என் கூட வா எங்க வீட்டுக்கு, நம்ம 2 பேரும் ஒன்னா டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு அவன் அட்டோவையும் ஜுங்ஷி வீட்டுக்கே கூட்டிட்டு போறான். இப்ப பிரசன்ட் சீன் பார்க்கலாம். இங்க ஜுங்ஷியும் ஷாயங்கும் நோட்டீஸ் போர்டை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுல இவங்களோட இன்டர்ன்ஷிப் நோட்டீஸ் ஒட்டி இருக்குது. அப்புறம் ஆட்டோவும் ஜுங்ஷியும் ஒன்னா பேசிக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது அப்ப எனக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்குமா இல்லையா அப்படின்னு ஜுங்ஷி பேசிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா உனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஆட்டோ சொல்றான். அப்ப அட்டையோடைய கண்ணுல இடமா பட்டுடுது. என்னாச்சு அப்படின்னுட்டு ஜுங்ஷி பக்கத்துல வந்து அவன் முகத்தை பிடிச்சு கண்ணுல ஊதி விடுறான். அப்ப அந்த வழியா வந்து 2 பொண்ணுங்க அவங்க 2 பேரையும் பாக்குறாங்க. அடுத்த சீன்ல அவங்க எல்லாருமே ஒன்னா உட்காந்து கேண்டீன்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஷாயங் சொல்றான், 1 வாரமாச்சு இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணி, ஆனா எந்த ரிப்ளையுமே வரல. உங்க 2 பேருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க ஆட்டோவுக்கு இன்னும் எந்த ரிப்ளையும் வரலன்னு சொல்றான். ஆனா நீ ஒன்றும் கொல்லப்படாத, கண்டிப்பா உனக்கு இந்த இன்டர்ன்ஷிப் கிடைச்சிரும் அப்படின்னு ஜுங்ஷி சொல்லிட்டு, கண்டிப்பா உனக்கும் கிடைக்கும், நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு ப்ரோக்ராம் பண்ணிருக்க, ஆனா எனக்கு தான் நான் ஒன்றும் அந்த அளவுக்கு ஸ்பெஷல் இல்லையே அப்படின்னு ஜுங்ஷி சொல்ல, நீ ஏன்டா இப்படி சொல்ற, நம்மளுடைய கேம்ல இருக்க எல்லா டீபக்கையும் நீ தானே பண்ணியிருக்க, உனக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, அதே மாதிரி ஆட்டோவும் பக்கத்துல வந்து கண்டிப்பா உனக்கு கிடைக்கும்னு சொல்றான். அப்ப அங்க யூமி வரான். கண்டிப்பா உனக்கு கிடைக்கும் அப்படின்னு யூமியும் சொல்ல, நீயா மறுபடியும் இங்க வந்துட்டியா அப்படின்னு ஆட்டோ டென்ஷன் ஆகுறான். அப்ப யூமி ரொம்ப சோகமா, என்ன பண்றது, என்ன ஃப்ரெண்டா ஏத்துக்கலன்னா பரவாயில்ல, அட்லீஸ்ட் நான் கூடயாச்சும் உட்காந்து சாப்பிட்றேனே, ஏன்னா காலேஜ் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து நான் தனியா தான் உட்காந்து சாப்பிட்றேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்ல எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. அப்ப ஜுங்ஷி ஆட்டோவை பார்க்க ஆட்டோ யூமியை பார்த்து, அப்படின்னா இனிமே நீ ஜுங்ஷியை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேல அப்படின்னு கேட்க, கண்டிப்பா நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான். சரி ஓகே அப்படின்னு அவங்க எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. உடனே யூமி செம்ம ஹாப்பி ஆயிடுறா. அன்னைக்கு ஈவினிங் கிளாஸ் முடிஞ்சிட்டு 3 பேரும் வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப ஷாயங் அவங்க 2 பேருக்கும் பாய் சொல்லிட்டு அங்க இருந்து போக போறான். அப்ப ஜுங்ஷி ஓடி வந்து ஷாயங்கோட கையை பிடிச்சிட்டு, நான் இன்னைக்கு ஷாயங்கோட வீட்டுக்கு போறேன், நான் அவ கூட விளையாட வரேன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னுட்டு அங்க இருந்து போறான். ஷாயங்க்கு ஒண்ணுமே புரியல. ஏன்டா எதுக்கு ஆட்டோ விட்டுட்டு இப்ப என் கூட வந்தேன், பாவம் அவன் எப்படி ஃபீல் பண்றானோ அப்படின்னு நினைக்கேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்ல, என்ன விஷயம் அப்படின்னு அவ கேட்குறான். உனக்கு தான் தெரியல அட்டோடைய பர்த்டே வருது, ஸோ அவனுக்காக ஏதாச்சும் பிளான் பண்ணலாம் தான் நான் இப்போ உன் கூட வந்தேன் அப்படின்னு சொல்ல, பரவாயில்லையே, நான் கூட இந்த இயர் நீங்க 2 பேரும் தனியாக செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, நம்ம 3 பேரும் ட்ரியோ இல்லை, நம்ம எல்லாத்தையும் ஒன்னா தானே செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல அவளும் ஹாப்பி ஆயிடுறான். சரி அவனுக்கு என்ன வேணும் உனக்கு தெரியும்ல அப்படின்னு கேட்கும். அதான் எனக்கு தெரியல, அவனுக்கு என்ன வாங்கி தரது, அவனுக்கு என்ன வேணும் எதுவும் எனக்கு தெரியல அப்படின்னு ஜுங்ஷி சொல்ல, வேணும்னா நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், பேசாம உன் தலையில ஒரு ரிப்பனை கட்டிக்கும், நீ தான் உன்னுடைய பர்த்டே ப்ரெசென்ட், என்ன ஓகேவா அப்படின்னு கேட்கும். ஜுங்ஷி யோசிக்கிறான். இதே டைலாக் நம்ம டுகெதர்ல கேட்டிருப்போம், ஞாபகம் இருக்கல, சாராவட்டோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனுக்கு ஐடியா கொடுப்பாங்கல்ல, டைனுடைய பர்த்டேக்கு உன் தலையிலேயே ரிப்பன் கட்டிட்டு போடான்னு, அதே மாதிரி இவ்வளவு ஐடியா கொடுக்குறான். கொஞ்ச நேரம் கழிச்சு, நீ கொஞ்சம் சும்மா இருக்கிறியா அப்படின்னு ஜுங்ஷி அவளை பார்த்து சிரிக்கும். அப்புறம் வேணும்னா நீ அந்த இடத்துல ரிப்பன் கட்டிக்கோ அப்படின்னு சொல்ல, இதே டைலாக்க கின் போர்ஷ்ல கின்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, போர்ஷோட பர்த்டேக்கு என்ன ப்ரெசென்ட் கொடுக்க அப்படின்னு கேட்க கின்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க, உனக்கு எங்க ரிப்பன் கட்டிக்கணும்னு தெரியும்ல அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. அந்த 2 டைலாக்கையும் ஷாயங் இங்க சொல்லிடுறா. அட்டோ அவனோட வீட்டுல இருக்க. அப்ப அவனுக்கு அவனோட எக்ஸ் கிட்ட இருந்து டெக்ஸ்ட் வருது, இப்ப நீ எனக்கு பே பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு. அப்ப அவனுக்கு ஒரு சின்ன பழைய ஞாபகம் வருது. அவங்க ஸ்கூல் படிக்கும்போது அந்த வழியா அந்த பொண்ணு போகும்போது அட்டோ போய் அவன் முன்னாடி நின்று என்னமோ பேசுவான். இது இப்ப அவனுக்கு ஞாபகம் வருது. அடுத்த சீன்ல அவங்க எல்லாரும் காலேஜ்ல ஒன்னா உட்காந்துருக்காங்க. என்னடா பண்றது, வர வர குரூப் ஸ்டடிஸ் ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு அப்படின்னு ஷாய் எங்க அட்டோ கிட்ட சொல்ல, என்ன பார்க்காத, நான்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு அட்டோ சொல்ல,
அடுத்து ஷாயாங்கு ஜுங்ஷிய பாக்குறான். ஜுங்ஷி ஆட்டோ கிட்ட என்னடா ஹெல்ப் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்க, அவன் யோசிச்சுட்டு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு ஏதோ டெக்ஸ்ட் வரும். சரி நான் யோசிச்சு சொல்றேன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கா அப்படின்னு அவன் அங்க இருந்து போயிடுறான். அப்ப ஷாயாங்கு ஜுங்ஷிக்கு எதுவும் புரியல. என்ன ஆச்சு, எதுக்கு இவன் திடீர்னு இங்க இருந்து எந்திரிச்சு போறான் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்க. அப்ப யூமி அங்க வரா. எனக்கு என்னமோ உன்னை சீட் பண்றான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, உனக்கு வேற வேலை இல்லை சும்மா இரு அப்படின்னுட்டு அட்டோட பர்த்டே கிஃப்ட் வாங்கணும்ல, என்ன போலாமா அப்படின்னு ஷாயாங் கேட்க ஜிம்ஷி அங்க இருந்து கிளம்ப போவான். அப்ப நானும் கூட வரேன்னு யூமி சொல்றான். யூமி நாங்க உன்னை கூட்டிட்டு போக மாட்டோம் அப்படின்னு சொல்ல, எனக்கு எங்க கிஃப்ட் வாங்கணும்னு தெரியும் அப்படின்னு அவ சொல்ல வேற வழி இல்லாம அவளையும் கூட்டிட்டு போறாங்க. அப்ப போற வழியில, ஆனா ஒரு விஷயத்த நீ மறந்துடாத, எனக்கு என்னவோ இன்னும் அட்டோ உன்னை சீட் பண்றான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதே நேரம் இங்க அட்டோ வந்து அந்த பொண்ணை பார்க்க வந்திருக்கான். அதான் அவளுடைய எக்ஸ். அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஹோட்டல் ரூம்குள்ள போறாங்க. அடுத்த நாள் காலையில இங்க அட்டோவும் ஷாயாங்க ஒன்னா கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு சைக்காலஜி கிளாஸ் போயிட்டு இருக்குது. அப்ப அட்டோ கொட்டாய் விடும், என்னடா நீ வர வர ஒழுங்காவே பேச மாட்ட, அடிக்கடி எங்கேயோ போயிடுற, கிளாஸ்ல உட்காந்து கொட்டாய் விட்டுக்கிட்டு இருக்க, என்னதான் நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அந்த சைக்காலஜி லெசன்ல அவங்க லவ்வை பத்தி லெசன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல எட்டர்னல் லவ்லாம் எதுவுமே கிடையாது. லவ்ன்றது சும்மா ஒரு 2-3 நிமிஷம் இருக்கிறது தான், அது லைஃப் ஃபுல்லாலாம் வராது அப்படின்னு ப்ரொஃபஸர் சொல்ல, உடனே அட்டோ ப்ரொஃபஸர் கிட்ட சண்டைக்கு போறான். அப்ப அவனுக்கு அன்னைக்கு காலையில நடந்த ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வருது. அது அவனுக்கு ஞாபகம் வருதா இல்ல பிளாஷ்பேக்கான்னு தெரியல. அன்னைக்கு அட்டோவுடைய கண்ணுல ஏதோ தூசி பட்டுட ஜும்ஷி பக்கத்துல போய் ஊதி விடுவாள். அப்ப பக்கத்துல இந்த 2 பொண்ணுங்க அவங்கள பாப்பாங்கல்ல, அந்த 2 பொண்ணுங்க என்ன பேசிக்குவாங்கன்னா, அந்த பையன் ரொம்ப அழகா இருக்கான்ல, ஆனா அந்த பையன் எதுக்கு இந்த பையன் கூட இருக்கான் அப்படின்னு பேசிக்குவாங்க. அதுல அவங்க எந்த பையன் அழகா இருக்கா எந்த பையன் சுமாரா இருக்கான்றது சொல்றது புரிய மாட்டேங்குது. இப்ப எங்க ஆட்டோ ப்ரொஃபசர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். உண்மையாலுமே எட்டர்னல் லவ் இல்லைன்னா ரோமியோ ஜூலியட்லாம் யாரு, நீங்க சும்மா சொல்லாதீங்க, லவ்ன்றது உண்மைதான், அது சும்மா 1 நிமிஷம் 2 நிமிஷம் வர்றது கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் கிளாஸ் முடிஞ்சுட்டு 2 பேர் நடந்து வந்துகிட்டு இருக்க. ஷா எங்க அட்டோ கிட்ட கேக்குறான், ஏன்டா ப்ரொஃபசர்கிட்ட சண்டைக்கு போற அப்படின்னு கேட்க, அதே நேரம் எங்க ஜுங்ஷி ஒரு பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு வரான். அதை பார்த்ததுமே அட்டோ டென்ஷன் ஆயிட்டு பக்கத்துல போய் ஜுங்ஷி கையை பிடிச்சு இழுக்கிறான். ஜுங்ஷிக்கு அவன் எதுக்கு இந்த மாதிரி பண்றான்னு தெரியும். அட்டோக்கு ஜுங்ஷி எந்த பொண்ணும் கூடயும் பேசக்கூடாது, பேசினா உடனே அவனுக்கு ஜெலசி ஆயிடும். அவன் நினைச்ச மாதிரி அவன் ஜுங்ஷியோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் ரெஸ்ட் ரூம்ல நிக்க வைக்கிறான். அப்ப அன்னைக்கு அவங்க 2 பேர் ரெஸ்ட் ரூம்ல கிஸ் பண்ணாங்கல்ல, அந்த ஞாபகம் வருது. அப்ப அட்டோ அவன் பக்கத்துல வந்து, நான் எத்தனை டைம் சொல்றது உனக்கு, எந்த பொண்ணுங்க கிட்டயும் நீ க்ளோஸா பிஹேவ் பண்ணாத அப்படின்னு சொல்ல, அவளுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு, அவ சும்மா என்கிட்ட நோட்ஸ் கேட்கதான் வந்தா அப்படின்னு ஜுங்ஷி சொல்ல, இருந்தாலும் இனிமே எந்த பொண்ணும் கூட நீ இந்த அளவு க்ளோஸா நடந்துக்காத அப்படின்னு சொல்றான். ஜுங்ஷி வேற வழி இல்லாம சிரிச்சுக்கிட்டே ஒத்துக்கிறான். அப்புறம் இன்னைக்கு நைட்டு என் கூட என் ரூம்க்கு வா அப்படின்னு சொல்ல, ஜுங்ஷி சிரிச்சுக்கிட்டு ஓகேன்னு சொல்றான். அன்னைக்கு நைட்டு 2 பேருமே அட்டோவுடைய ரூம்ல இருக்காங்க. அவங்க வந்த வேலையை முடிச்சுட்டு அட்டோ ஜுங்ஷி பக்கத்துல போய் சாரின்னு சொல்றான். எதுக்கு அப்படின்னு ஜுங்ஷி கேட்க, இல்ல இன்னைக்கு நான் உங்ககிட்ட ரொம்ப ரஃபா நடந்துகிட்டல அப்படின்னு அவன் சொல்ல, அதுக்கு ஜுங்ஷி சிரிச்சுக்கிட்டே, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் தான் உனக்கு நோ சொல்லல, நம்ம 2 பேரும் இதை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல்ல அப்படின்னு சொல்லும் போதே அவனுக்கு வெக்கம் வருது. அப்ப அட்டவனை பார்த்து சிரிக்க, இவன் கோபம் அங்கிருந்து எந்திரிக்கிறான். அப்ப அவனுக்கு இடுப்பு வலிக்குது போல, ஒன்னாலதான் இப்ப எனக்கு இடுப்பு வலிக்குது அப்படின்னு சொல்ல, சரி விடு நான் உனக்கு மசாஜ் பண்ணி விடுறேன் அப்படின்னு அட்டோ ஜுங்ஷியோட இடுப்புல மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அவன் ப்ரொஃபசர் சொன்னால லவ்ன்றது 2-3 நிமிஷம் தான் வரும்னு, அது அட்டோக்கு ஞாபகம் வர, கண்டிப்பா அந்த மாதிரி இல்லை அப்படின்னு அட்டோ சொல்றான். என்ன சொல்றான் இவன் அப்படின்னு ஜுங்ஷி திரும்ப. அப்ப அட்டோடைய போனுக்கு ஏதோ ஒரு டெக்ஸ்ட் வருது. அதை பார்த்ததுமே அட்டோ அங்கிருந்து கிளம்புறான், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு. ஜுங்ஷிக்கு ஒன்னும் புரியல, எங்க இவன் போறான் அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் மறுபடியும் யூமி அதே தான் சொல்றான். இதெல்லாம் ரொம்ப வியர்டா இருக்குது, அவன் என்னமோ ஒன்னு சீட் பண்றான்னு தான் நினைக்கிறேன், அவன் அடிக்கடி போன் வந்ததுமே அங்க இருந்து போறானா, இல்ல அவனுக்கு டெக்ஸ்ட் வந்தா அவனோட போனை மறைச்சுக்கிறானா அப்படின்னு கேட்க, அப்ப ஜிம்ஷுக்கு ஞாபகம் வருது, நேற்று நைட்டு கூட அவன் டெக்ஸ்ட் வந்ததுமே அங்க இருந்து போயிட்டால. சோ யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஷாயாங் பக்கத்துல வந்து, சும்மா அவன் சொல்றதெல்லாம் நீ யோசிக்காத, அட்டோ அந்த மாதிரி எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்ல, அப்ப ஜிம்ஷிக்கு கால் வருது. அட்டோடைய பர்த்டேக்கு அவன் கிஃப்ட் ரெடி பண்ணால, அது ரெடி ஆயிடுச்சு, வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை வாங்குறதுக்கு அவங்க 3 பேருமே ஒன்னா போறாங்க. ஆனா அங்க பக்கத்துல இருந்த ஒரு ஹோட்டல்ல இருந்து அட்டோவும் அந்த பொண்ணு ஒன்னா வெளியில வர, அதை பார்த்து அவங்க 3 பேருமே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அந்த பொண்ணு அட்டோ கிட்ட காசு கொடுக்குறான். அதை பார்த்த யூமி, இவன் எதுக்கு அவகிட்ட இருந்து காசு வாங்குறான் ஒருவேளை அப்படின்னு சொல்ல, ஷாயாங் அவளோட வாயை பொத்திடுறான்.
அதை பார்த்த ஜுங்ஷி அங்க இருந்து போக ட்ரை பண்றான். அப்ப ஷாய் அங்க ஜுங்ஷியோட கைய பிடிச்சிடறான். அப்ப அட்டோ கூட ஒரு பொண்ணு இருக்கால, அவங்க எங்க 3 பேருமே பார்த்துட்டு, ஹே ஜுங்ஷி ஷாயங் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல அப்படின்னு கை காட்டும். அப்ப யூமி கேக்குறான் அது யாருன்னு. ஷாயங் சொல்றான் அது அட்டோடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு. அவங்க பக்கத்துல வர உடனே ஜுங்ஷின் அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடுறான். அட்டோவை அவன் பின்னாடியே துரத்திட்டு போறான். என்ன நடக்குது அப்படின்னு இந்த 3 பொண்ணுங்களும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அட்டோ போய் ஜுங்ஷியோட கைய பிடிச்சிடுறான். அதை பார்த்த அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு அதுக்குள்ள ஆட்டோ கிட்ட மாட்டிக்கிட்டானே அப்படின்னு சும்மா கிண்டலா பார்த்து சிரிக்க யூமியும் அந்த புது பொண்ணு சிரிக்கிறாங்க. உடனே யூமியும் அந்த புது பொண்ணை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அவ பேரு வந்து டியான் ஷிங்க்யூ. ஆமா, நம்ம வெறும் ஷின்னு மட்டும் சொல்லலாம். இப்ப யூமியும் ஷின்னு ஒன்னா சேர்ந்துட இங்க ஷாயாங்க்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. இங்க ஆட்டோ ஜிங்ஷோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். என்ன பண்ற என் கையை விட அப்படின்னு நான் கோவமா சொல்ல, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, நாங்க வேலைக்கு தான் போனேன் அப்படின்னு சொல்றான். வேலைக்கா? என்ன வேலை அப்படின்னு ஜுங்ஷி கேட்க, என் கூட வா அப்படின்னு அவனை ஒரு கடைக்கு கூட்டிட்டு போறான். அது லேப்டாப் அந்த மாதிரி எலக்ட்ரானிக் திங்ஸ் எல்லாம் விற்கிற கடை போல. அந்த கடையில இருந்தவங்க ஆட்டோவை பார்த்ததுமே, நீங்க சொன்ன கம்ப்யூட்டர் இன்னும் வரல, ஆனா இந்தாங்க நீங்க கேட்டு இந்த மவுஸ் வந்துடுச்சு அப்படின்னு எடுத்து கொடுக்குறான். எதுக்காக இப்ப நீங்க கூப்பிட்டு வந்த அப்படின்னு கேட்க, நான் உனக்காக அந்த கம்ப்யூட்டர் வாங்கறதுக்காகத்தான் வேலைக்கு போனேன் அப்படின்னு சொல்றான். என்ன வேலைன்னா, அந்த பொண்ணு இருக்கால ஷின்னு, அவ வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் கம்பெனில ஒர்க் பண்றாளாமா. அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இவன் கூட போயிருக்கான். அவங்க நல்ல சேலரி கொடுக்குறாங்கன்னு தான் நான் போனேன் அப்படின்னு சொல்றான். ஆனா எதுக்காக உனக்கு அந்த சேலரி அப்படின்னு கேட்க, நான் உனக்காக இந்த கேமிங் கம்ப்யூட்டர் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அது ரொம்ப விலை அதிகமே அப்படின்னு இவன் தயங்கிக்கிட்டே சொல்ல, பரவாயில்ல, உனக்கு கேமிங்னா எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் இதை வாங்கினேன் அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஜுங்ஷிக்கு ஞாபகம் வருது, அவனும் அட்டோக்காக பர்த்டே ப்ரெசன்ட் வாங்கினால, நானும் உனக்காக ஒரு ப்ரெசன்ட் வாங்கினேன், ஆனா நீ வாங்கின அளவுக்கு அது ஃபேன்சி கிடையாது அப்படின்னு கொடுக்க அதை ஓபன் பண்ணி பாக்குறான். அதுல அட்டோக்காக ஜுங்ஷி வந்து ஒரு போன் கவர் வாங்கியிருக்கான். அந்த போன் கவர்ல ஜுங்ஷிய டிரா பண்ணியிருக்கான். என்ன டிரா பண்ணியிருக்கான்னா, அந்த 2 டிராகன் இருக்கும்ல, சின்ன வயசுல அவன் கிடைச்சிச்சுல்ல, அந்த டிராகனை கூட இப்ப அட்டோ அவனுடைய ரூம்ல வச்சிருக்கான்ல. சோ அந்த 2 டிராகனுமே ஒன்னா இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கான். அதை பார்த்த அட்டோ ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறான். ஆனா இது நீ வாங்கின அளவுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவ் கிடையாதுன்னு சொல்ல, பரவாயில்ல எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அட்டோ அதை ரொம்ப ஹாப்பியா பார்க்க, அப்ப இங்க ஜுங்ஷிக்கு வீடியோ கால் வருது. ஷாய் அங்க வீடியோ கால் பண்ணியிருக்கான். அப்ப அந்த ஷின் இருக்கால, அவ அட்டோக்காக ஒரு ஏர்லி பர்த்டே பார்ட்டி பண்ணணும்னு பிளான் பண்றான். நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறான். அப்புறம் இவங்க 5 பேருமே சேர்ந்து பார்ட்டி பண்ண போறாங்க. அங்க அட்டோ ஜுங்ஷோட கைய தொடச்சு விட்டுக்கிட்டு இருக்கு. அது அந்த 3 பொண்ணுங்களுமே ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஷின் இருக்கால, அவ மட்டும் ஒரு மாதிரி பாக்குறா. அப்ப யூமி கேக்குறான், நீ கிஃப்ட் வாங்கறதுக்காகத்தான் இந்த மாதிரி வேலைக்கு போனியா? உங்ககிட்ட காசு இல்லைன்னா சொல்லிருக்கலாம்ல, நம்ம எல்லாருமே சேர்ந்து வாங்கியிருக்கலாம்ல அப்படின்னு அவ கேட்க, இல்ல ஜுங்ஷிக்காக நானே என்னோட காசுல வாங்கணும் அப்படின்னு அட்டோ சொல்றான். இது எல்லாத்தையுமே ஷின்னு ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கா. சரி ஜுங்ஷி உனக்கு வாங்கி கொடுத்தால, அந்த கவரை காட்டு அப்படின்னு கேட்க, ஜுங்ஷி காட்ட போறான். ஆனா ஆட்டோ காட்ட விட மாட்டான். அது என்னோடது, நான் யாருக்கும் காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்ப உடனே யூமி திரும்பி ஷாயாங் கிட்ட, அவங்க கிடக்குறாங்க, நம்மகிட்ட தான் நிறைய சீக்ரெட் இருக்குல்ல அப்படின்னு கேட்க, நம்மகிட்ட எந்த சீக்ரெட்டுமே இல்லையே அப்படின்னு ஷாயாங் சொல்றான். ஷின்னுக்கு இதெல்லாம் பார்க்க பார்க்க செம கடுப்பா இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாருமே ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க. அப்பயே அந்த ஷின்னு மட்டும் டயர்ட் ஆகாம, வாங்க நம்ம எல்லாருமே இன்னொரு டைம் சேர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, வேற வழி இல்லாம எல்லாருமே சேர்ந்து சேர்ஸ் பண்றாங்க. அப்ப ஜுங்ஷி ஆட்டோவை சைட் அடிச்சுட்டு இருக்கான். அவன் ட்ரிங்க் குடிக்கிறதையும் அவனோட லிப்ஸையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு அவங்க 2 பேரும் தனியா ஸ்பெண்ட் பண்ற அந்த டைம் ஞாபகத்துக்கு வருது. அப்ப ஆட்டோ ஜுங்ஷியை பார்க்க, ஜுங்ஷி ஆட்டோவை பார்த்து சிரிக்கிறான். இப்படி இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத ஷின் பாக்குறான். ஷின்னுக்கு கடுப்பாக, நான் உண்மையாலுமே லவ் பண்ணது ஒன்னதான் தெரியுமா அப்படின்னு அவ ஜுங்ஷி கிட்ட சொல்லிடுறான். ஆட்டோ அந்த ஷின்னை பார்த்து முறைக்க, அப்ப பாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, அவ அன்னைக்கு வருவாள்ல, அப்ப ஆட்டோ போய் முன்னாடி பேசுவாள்ல, அவ ஆக்சுவலா எதுக்கு அந்த பக்கமா வருவானா, ஜுங்ஷி கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்றதுக்காகத்தான். ஜுங்ஷி டெய்லி இந்த வழியா தான் போவான்னு சொல்லி அவ அந்த பக்கமா வருவான். அதை தெரிஞ்சுக்கிட்டுதான் வேணும்னே ஆட்டோ அந்த பக்கம் போய் அந்த பொண்ணு கிட்ட பேசுவான். அவன் போய் ஷின்னு கிட்ட, இந்த வழியா நீ போனீன்னா என்னோட லவ்வ நான் தொலைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லுவான். அவன் ஜுங்ஷிய மனசுல வச்சுட்டு தான் சொல்லியிருப்பான். ஆனா ஷின்னு பாவம் அவளைத்தான் சொல்றான்னு நினைச்சு அவளும் அவனை லவ் பண்ணியிருப்பான். அப்புறம் எங்க ப்ரெசன்ட் எல்லாம், அப்ப ஹைஸ்கூல் படிக்கும்போது நீ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணது எல்லாம் போய் தானே. நான் ஜுங்ஷி கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போனேன், ஆனா நீயே தான் வந்து எங்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண. உனக்கு உண்மையாலுமே என்ன பிடிக்கல, வேணுமே நான் ஜுங்ஷிய ப்ரப்போஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கல, நீ சரியான ஆளுடா அப்படின்னு சொல்ல ஜுங்ஷி சிரிக்கிறான்.
அப்ப ஷாயாங் சொல்றா, ஒருவேளை இத்தனை நாள் ஆட்டோக்கு இருந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜும்ஷியை தான் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணியிருப்பாங்களாம். அப்படியா அப்படின்னு கேட்க, உடனே ஜும்ஷியை சிரிச்சுக்கிட்டு, என்ன ஆட்டோ உண்மையாலுமா அப்படின்னு கேட்க, ஆட்டோக்கு ஒரு மாதிரியாக அவன் அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறான். ஜும்ஷி அவன் பின்னாடியே போறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ். பை.